ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிற ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். வளவலன்னு பேசாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நாம ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய படம் களம் காவல் 2025ல ரிலீஸ் ஆன ஒரு பக்கா கிரைம் த்ரில்லர் படம். படத்தோட ஸ்டார்டிங் ஸ்டோரி பார்த்தரலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல மம்முட்டியை காட்டுறாங்க. இவரோட பேரு ஸ்டடன்லி தாஸ். இவர் மெயினா ஏஜ்டு பொண்ணுங்களை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஆசை காட்டுவாரு. அதுக்கப்புறம் மேரேஜுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு வர சொல்லி லாட்ஜில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ண கூட்டிட்டு போவாரு. அந்த பொண்ணு கிட்ட பிரெக்னன்ட் ஆகாம இருக்க மாத்திரை கொடுப்பாரு. அந்த மாத்திரையை சாப்பிட்ட உடனே அந்த பெண்ணை கொலை பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவங்க நகையையும் பணத்தையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. எல்லாரும் இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ன்னு தான் நினைப்பாங்க. ஆனா இத சீரியல் கில்லர் தான் பண்றான்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் ஜெயிலர் படத்துல வில்லனா நடிச்ச விநாயகத்தை காட்டுறாங்க. இவரோட பேரு ஜெயகிருஷ்ணன். இவர் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் ஆபீசர். இந்த மிஸ்ஸிங் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற கேஸை லிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. ஒரே மாதிரி பேட்டர்ன்ல இந்த கொலைகள் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. எவ்ரி விக்டிமோட மொபைல்ல ஒரு டீச்சரோட நம்பர் இருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஹெல்ப் பண்ண தமிழ்நாடு போலீஸ்ல இருந்து ஒரு ஆபீசரை கூட்டிட்டு வராங்க. இது வேற யாரும் இல்ல, இந்த பெண்ணுங்களை கடத்தி கொலை பண்ற அந்த மம்முட்டி ஸ்டடன்லி தாஸ் தான். மம்முட்டி போலீஸ் டீமுக்குள்ளேயே இருந்துகிட்டு இன்வெஸ்டிகேஷனை ட்ராக் பண்றாரு. இதனால ஜெயகிருஷ்ணனோட எவ்ரி மூமெண்ட்டும் ஸ்டடன்லி தாஸ்க்கு முன்னாடியே தெரியும். சோ ஒரு டைம் ஸ்டடன்லி தாஸ் கிட்ட இருந்து ஒரு பெண்ணு தப்பிச்சிடுறாங்க. இந்த தப்பிச்சு போன பெண்ணை வச்சு கில்லரை ஐடென்டிஃபை பண்ண ஜெயகிருஷ்ணன் வந்து பிளான் பண்றாரு. அதுக்கப்புறம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.4 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிற கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.